ஹாய் மிஸ், வெல்கம் டு டாசில் டைரிஸ். ஐம் யோர் டாசில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா ஹர் ஃபேவரட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன், மிஸ்டர் மெச்சூர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆட்டிடியூட்னு. ஸோ அது நான் எஃப்எஃப்ஆ போடவா இல்லை ஒன் ஷாட்டே போதுமா? என்கிட்ட ஸ்டோரி இருக்குது. எஃப்எஃப்ஆ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எஃப்ஆ போடுறேன். ஸோ இல்லை எனக்கு ஒன் ஷாட்டே போதும் அப்படின்னா இல்லை ஒன் ஷாட்டே போதும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை அந்த ஒன் ஷாட் பார்க்கலன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். அம்மா அம்மா என்னடி? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா? அம்மா எப்படி இருக்காது? 3 வேளையும் தூங்க வேண்டியது, சாப்பிட்றது கிடையாது, ஃபோனவே பார்த்துட்ருக்கிறது. இப்படி இருந்தால் டயர்டாக தான் இருக்கும். ஏதாவது வேலை செய்றியா நீ? அம்மா எனக்கு இப்போல்லாம் உட்காந்துட்டா தலை சுற்றுது, நின்றா தலை சுற்றுது. நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒழுங்காக சோறு போட்டு வளர்த்த மாட்டேங்கிற. என்னடி, நான் உனக்கு சோறு போட்டு வளர்த்தலை. நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்க்க வேண்டியது, 12 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியது, காலையில் சாப்பாடு சாப்பிட்றதில்ல, மத்தியான சாப்பாடு சாயங்காலமும், சாயங்கால சாப்பாடு நைட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் உனக்கு? நான் பாரு எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன்னு. போகிற வரவெல்லாம் என்ன கேட்குறான், உங்கள் பிள்ளைக்கு சோறு போடுறது இல்லையான்னு. சோத்துக்கா பஞ்சம் இங்கே? அது எனக்கு பசிக்க மாட்டேங்குது. எப்படி பசிக்கும்? கொஞ்சமாவது வேலை செய்யணும், எக்ஸசைஸாவது பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்தால் எப்படி பசிக்கும்? மா அட்லீஸ்ட் கொடுக்குற கீரையாவது சாப்பிட்டாவது ஏதாவது இரும்பு சத்து கிடைக்கும். அதுவும் திங்கிறதில்ல. எதுவுமே திங்காமல் எல்லாம் நல்லா இருக்கும்னா எப்படி இருக்கும் வயன்? ஸோ தெரியும் சொல்லிட்டேன், பட்டாத பாடுபடுத்துகிறா தாய் கல்வி. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, நான் அப்பாட்டே போய் சொல்கிறேன். அப்பா என்னம்மா? இங்கே பாருப்பா, இந்த அம்மாவை சும்மா எதுக்கோ திட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ உங்கள் அம்மா தான் கிச்சன்லேருந்து வராங்க. இங்கே பாருங்க, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காதீங்க. தயவு செஞ்சு அவளை ஏதாவது ஒரு ஜிம்மில் சேர்த்து விடுங்க. வீட்டில் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஹெல்த் இப்படியே ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. 21 வயசு தான் ஆகுது, இந்த வயசுலேயே தலை சுற்றுதுங்கிறா கிளவி ஆள மாதிரி. கொஞ்ச நேரம் நிற்க மாட்டேங்கிறா, உட்கார்றா. எது ஜிம்மா? நாளை போக மாட்டேன், உனக்கு கொன்னுடுவேன். என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? போங்க அவளை கூட்டிகிட்டு. அப்பா வேணாப்பா. இல்லை இருங்க, இதெல்லாம் சரிப்பட்டாரு, நானும் வரேன். நீ எல்லாம் ஒன்று வேணாம், நானே போய்க்கிறேன். அதெல்லாம் கிடையாது, நீ அங்கேயும் போய் ஓப்பி அடிக்கலான்னு தானே பார்க்குறேன். நானும் வரேன், உன்னை பின் எடுக்க சொல்கிறேன். அம்மா நீ எனக்கு அம்மாவா இல்லை என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் உங்களை ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வரவே மாட்டேன்ட்டு நிற்கிறீங்க, பட் உங்கள் அம்மா இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் ஜிம்மில் தான் இருக்கீங்க. அங்கே ஜிம்மில் பார்த்தா ஜங்குக் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். வெறும் ஒரு பனியனும் ஒரு ட்ராக் பேண்ட் மட்டும் போட்டுட்டு தம்பிள்ஸ் எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் ஜிம்மில் என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு அவனை தான் பார்க்குறீங்க. அப்பா என்ன இவன் இப்படி இருக்கான்? அவன் ஆர்ம்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு, அவன் செஸ்ட்னா என்னோட பெருசாக இருக்கு. கையில் டாட்டூஸ், லிப்பில் பியர்சிங். அப்பா இவன் என்ன இப்படி இருக்கான்? ஏய் பையன், என்ன பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை வா. மாமா சும்மாலாம் வேணாமா, ஒழுங்கு மரியாதையாக வா. இப்போ உங்கள் அம்மா தான் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கிட்ட தான் கூப்பிட்டு கேட்குறாங்க. மேடம் சொல்லுங்கள், இங்கே ஜிம் கோச் யார்? அதுவும் அங்கே ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கார்ல அவர் தான். ஓ அப்படியா? இல்லை புதுசாக என் பொண்ணு ஜிம்மில் சேர்க்க வந்திருக்கேன், அதான். ஓ அப்படியா, சரி ஓகே இருங்க, நான் அவரை கூப்பிட்றேன். சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணும் ஜங்குக்கு தான் கூப்பிட்றா. என்ன இவன் தான் ஜிம் கோச்சா? இப்போ ஜங்குக் தான்
ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அவனோட டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு வரான். இப்போ ஜங்குக் தான் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். சொல்லுங்க, நான் தான் ஜங்குக். நீ தானாப்பா? இங்கே பாருப்பா, இவ தான் என் பொண்ணு. இப்போ ஜங்குக் தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனோட பாடியை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இவ வீட்டில் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணுறதில்ல. கேட்டால் உட்காந்தா தலை வலிக்குது, தலை சுற்றுதுன்னு சொல்லுவாள். ஒழுங்காக கீரை சாப்பிட மாட்டா, எதுவுமே சாப்பிட மாட்டா. ஸோ அதனால தான் நான் இங்கே அவளை கூப்பிட்டுருந்துருக்கேன். கொஞ்சம் கூட இவள் உடம்புல எனர்ஜியே இல்லை. அதனால் அவளை எப்படியாவது கொஞ்சம் ஒரு 4 கிலோவாவது ஏற்றி விட்டுரு. அப்புறம் இவள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற பேரில் ஓபி அடிப்பா. அதனால் இவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோ. தாய்க்கிழவி என்னென்ன சொல்கிறா பாரு. ஏமா இப்படி பண்ணுற? ஏய் சும்மா இருடி. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிப்பா, எப்போ ஜிம்மில் ஜாயின் பண்ணி விட்டுறது? இப்போ கூட ஜாயின் பண்ணலாம், இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் ஜாயின் பண்ணுங்கள். ஈவினிங்கா? அதை இப்போயே ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டேல்ல, இப்போயே வேலை வச்சுக்கோ. எங்களுக்கு வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, தண்டமாக தான் இருக்கா. அம்மா என்னம்மா பேசுகிற? ஏய் வாய் முடிட்டிரு அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. அம்மா அம்மா, இப்போ நீங்கள் தான் அவனை பார்க்குறீங்க. உன் பேர் என்ன? வயன். சரி போ, அந்த வெயிட் மிஷினில் வெயிட் செக் பண்ணிட்டு வா. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் தான் போயிட்டு அங்கே வெயிட் மிஷினில் வெயிட் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அங்கே இருக்கிற ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஹாய். இப்போ அந்த பொண்ணு தான் ஜங்குக் எட்டி பார்க்குது, ஜங்குக் உங்களை பார்க்குறானா இல்லையான்னு. பார்க்கல. ஹாய், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? இல்லை, உங்கள் ஜிம் கோச் எப்படி? அவனா? அவன் சரியான சிடுமூஞ்சி. ஒருத்தர்கிட்ட கூட சிரித்து பேச மாட்டான், எல்லாத்துக்கிட்டையும் கோவமாக தான் பேசுவான். ரக்கடான டைப்பு. அதுவும் ஜிம்மில் யார்கிட்டையும் பேசக்கூட கூடாதுன்னு சொல்லுவான். இப்போ நான் அவங்ககிட்ட பேசுறதை பார்த்தா கூட நான் செத்தேன். ஓ, அதான் அப்படி பேசுகிறானா? சொன்ன மாதிரி சிடுமூச்சி தான் போல. ஏன் அவனுக்கு சிரிக்கலாம் தெரியாதா? இப்போ ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான். அங்கே என்ன பேச்சு? ஐயோ நான் இல்லை. இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட வரான். அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறான். கோச் கோச், நானும் எதுவும் பேசல, அந்த பொண்ணை தான் பேசிச்சு. உன்னை வெயிட் தானே பார்க்க சொன்னேன், இங்கே என்ன பேச்சு? அது இல்லை, சும்மா பேசுனேன். இங்கே நீ ஒர்க் அவுட் பண்ண மட்டும்தான் வந்திருக்க, வேறு எதுக்கும் வரல. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத, வா. இவன்கிட்ட நான் கற்றுக்கிட்ட மாதிரி தான். இப்போ ஜங்குக் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உனக்கு புஷ்அப் எடுக்க தெரியுமா? புஷ் எடுக்க தெரியுமா? எவ்வளோ எடுப்பேன்? நான் 50 எடுப்பேனே. ஓ சரி எடு. என்ன? புஷ்அப் எடு. என்ன புஷ்அப் எடுக்க சொல்கிறான்? அது இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே, இன்னைக்கே புஷ்அப் எடுக்கணுமா? எடுனா எடு. ஐயோ விட மாட்டான் போலையே. ஸோ இப்போ நீங்கள் தான் புஷ்அப் எடுக்கிறீங்க, ஒரு 5 புஷ்அப் எடுக்கிறீங்க. 6வது புஷ்அப்லாம் எடுக்க கூட முடியல. ஐயோ என்னது இது, 6வது புஷ்அப்பே என்னால் எடுக்க முடியல. இப்போ ஜங்குக் தான் உங்கள் கீழே உட்காடுறான். 50 எடுப்பேன்னா அது. ஸோ நீங்கள் இப்போ கீழே குமிடுறீங்க, ஈஸியாக எடுக்கிறீங்க, பட் மேலே தான் உங்களால் எந்திரிக்கவே முடியல. ஐயோ இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நீங்கள் தான் ஜங்குக்கை பார்க்குறீங்க, அது இவன் வேறு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக் தான் உங்கள் ஹிப்பில் கையை வச்சு உங்களை அப்படியே மேலே தூக்குறான் லைட்டாக.
அது என்ன பண்ணுறீங்க? உன்னால் மேலே வந்திருக்க முடியல, கீழே நல்லா போகிற, பட் உன்னால் மேலே தான் வர முடியல. ஸோ நான் உனக்கு லைட்டாக தூக்கி விட்றேன். உங்களுக்கு அவன் ஹிப்பில் கை வச்சோடனே கூஸ்பம்ஸ் ஆகுது உடம்பெல்லாம். என்ன பண்ணுறோம், ஆனால் நல்லா இருக்கு. நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க, புஷ்அப் எடுக்கல. என்ன பண்ணுற? புஷ்அப் எடு அப்படின்ட்டு நீங்களும் புஷ்அப் எடுக்கிறீங்க. ஸோ அவன் ஹிப்பில் கை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. 50 எடுக்கிறீங்க புஷ்அப், 50க்கு மேலேயே போகிறீங்க. போதும். இல்லை நான் என்ன எடுப்பேன், 50 போதும், ஓவராக போடாதான். இல்லை நிறையா போட்டால் தான் நல்லா ஹெல்த்தியாக வர முடியும். அப்புறம் இஷ்டம் அப்படின்ட்டு இப்போ அவனும் கையை எடுத்துட்றான். என்ன கையை எடுத்துட்டான்? எங்கே போகிறீங்க? உன்னையே பார்த்துட்ருக்க முடியாது, எனக்கு ஒர்க் இருக்கு, நீ எடு. அது இல்லை, ஒரு நாளைக்கு 50 போதும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எடு. எடு, நான் அங்கேருந்து ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பேன். எடு. என்ன இப்போ நீங்களும் புஷ்அப் தான் எடுக்கிறீங்க, உங்களுக்கு செம்மையாக கை வலிக்குது. ஸோ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஏன்டே ஏன் இப்படி பண்ணுற? ஐயோ என்னால் முடியல, என் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு அப்படியே படுத்துடுறீங்க. இப்போ ஜங்குக் தான் வரான். ஏய், இங்கே என்ன பண்ணுற? எந்திரி. ஐயோ அது டயர்டாயிட்டேன். ஸோ நிறையவே ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறான் உங்களை. அவனும் ஜங்குக் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களால் சுத்தமாக முடியல, கை காலில் ஷிவர் ஆகுது. அந்த அளவுக்கு உங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சிட்ருக்கான். ஐயா என்னால் முடியல, போதும் போதும், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, போதும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் கெஞ்சுறீங்க ஜங்குக் கிட்ட. ஜங்குக்கும் ஸ்டாப் பண்ணிடுறான். அவ்வளோதான் இன்னைக்கான ஒர்க் அவுட். நாளைக்கு வந்து இன்னும் கற்றுக்கலாம். முடிஞ்சா அப்புறம் இனிமேல் நீ நிறைய க்ரீன்ஸ் சாப்பிடணும். என்ன சும்மா தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காத, ஆயில் ஃபுட் சாப்பிடாத. இந்த ப்ரோட்டீன் மில்க் ஷேக் சாப்பிடு, இதை தண்ணியில் கலந்து குடி, தினமும் 2 எக் சாப்பிடு. என்ன லிஸ்ட் அடிக்கிட்டே போகிறான். ஸோ போதும் போதும், சரி போ. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்களோட பேகெல்லாம் எடுத்துகிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. அங்கே ஜங்குக் தான் அவனோட டிஷர்ட்டை கலட்டிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். அப்பா என்ன பாடி, எப்படி இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறான் பாரு. நீங்கள் தான் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் இதெல்லாம் நோட் பண்ணாமலாம் இல்லை, அவனும் நோட் பண்ணுறான். பட் எதுவுமே சொல்லாமல் அவன் வாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கலை, அவன் ஒர்க் அவுட் பண்ணுறதே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஒர்க் அவுட் பண்ண ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, அது அவன் பாடி எல்லாம் ட்ராவல் ஆகுது. எப்படி இருக்கான் பாரு, அழகாக தான் இருக்கான், ஆனாலும் சிரிக்க மாட்டேங்கிறான். சிரிச்சா இவ்வளோ அழகாக இருப்பான், சரியான சிட்டுமூஞ்சாக இருக்கான். இவனுக்கு எதை லவ் பண்ணிடாதடி, அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஜிம்மிலே தான் இருக்கும். லவ்வே பண்ணிடுறது, போ அப்படின்ட்டு நீங்களும் எஞ்சி போயிடுறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஸோ வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock போல் உங்கள் அம்மா தான் உங்களை எழுப்புறாங்க. வயன் வயன் என்னம்மா? எந்திரடி, ஜிம்க்கு போ. ஜிம்க்காம்மா இன்னும் டைம் இருக்குமா, தூங்க விடுமா. மணி 5 வயன், எந்திரி.
அம்மா 5 மணிக்கு ஜிம்மு ஓப்பன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்கம்மா. ஏம்மா இப்படி பண்ணுற? அதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். என்ன ஃபோன் பண்ணியா? உனக்கு எப்படி நம்பர் கிடச்சிச்சு? ஏண்டி உன்னை ஜிம்மில் சேர்த்துட்டு நம்பர் கூட வாங்காமல் இருப்பேனா? அதெல்லாம் இருக்குது. 5 மேலே கிளம்பு. அம்மா இன்னைக்கு நான் போகலம்மா, கொன்றுவான் மயன். அம்மா அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ம்மா. உன் ஹெல்த்துக்காக தான் நல்லா பண்ணுது, போ. அவன் பண்ணுறத பார்த்தா நான் குண்டெல்லாம் ஆக மாட்டேன், ஒல்லி தான் ஆவேன். இன்னும் எஞ்சி போறியா இல்லையா? போகிறேன், போய் தொலைகிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பி தான் ஜிம்முக்கு போகிறீங்க. ஸோ ரொம்பவே குளிராக இருக்குது. காலையில் 5 மணிக்கு எவனும் ஜிம்முக்கு வருவானோ? கொஞ்சமாக சரி இருக்கா, திறந்துருக்க கூட மாட்டான். இவன் எனக்கு 5 மணிக்கெல்லாம் வரான். ஸோ நீங்களும் ஜிம்குள்ளே தான் போகிறீங்க. ஜிம்மில் யாருமே இல்லை, ஜங்குக் மட்டும்தான் இருக்கான். யாருமே வரல, என்ன மட்டும் செத்த. எல்லோரும் இருக்கும் போதே அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண வச்சான். நான் மட்டும்தான் இருக்கேன், மாட்டினேன். நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க. அங்கே ஜங்குக் தான் உட்காந்து அவனோட ஷூவை கட்டிகிட்ருக்கான். உள்ளவா உள்ளவா. இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க? அது அம்மா அனுப்பி விட்டுட்டாங்க. ஓ, அப்போ கூட நீயா வரல. இப்படி ஒரு டார்ச்சர் பார்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சா எப்பட்றா வருவாங்க? அது சரி, சாப்பிட்டியா? என்னத்த? நான் கொடுத்த ப்ரோட்டீன் மில்க் ஷேக் குடிச்சியா? குடிச்சிட்டேனே. அப்படியா? நேற்று வாங்கிட்டு போனியா? நேற்று நான் கொடுத்த ப்ரோட்டீன் மில்க் ஷேக்கை இங்கே இருக்குது. அப்போ எதை வாங்கி குடிச்ச? ஐயோ, வாங்கிட்டே போலையா? மாட்டினேன். அது அது நான் வீட்லேயும் ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் இருந்துச்சு, அதை குடித்தேன். ஓ, இப்போ ஜங்குக் தான் உங்கள் கிட்ட வரான். ஒருத்தன் கிட்ட வந்து டெம்ட் ஏற்றுறான். உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? இல்லை, உங்களுக்கு இருக்கிற மசில்ஸ்லாம் நிஜமாலே உங்களோட தானே? இல்லை, இது ஒரிஜினலா அப்படின்னு அவன் ஜஸ்ட்டு தான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஏய், என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கையை தட்டி விட்டுறான். அது ஒரிஜினலாக இல்லைன்னு பார்த்தேன். போய் புஷ்அப் எடு. புஷ்அப்பா? அது எடுத்தோடனே புஷ்அப் தான் பண்ணணுமா? வேறு ஏதாவது பண்ணலாமே? இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக் தான் உங்களை ட்ரீட்மெண்ட்டில் ஓட விடுறான். பாவி பையன், தெரியாமல் வேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஓட விடுறான். ஸோ நீங்களும் எல்லாம் ஓடலாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஜங்குக் தான் அங்கே மறுபடியும் அவன் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் தான் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா? அது எதுக்கு உனக்கு? இல்லை, சும்மா கேட்டேன். உங்களுக்கு சிரிக்கவே தெரியாதா? அப்போ பாரு, உடனே மூஞ்சி வச்சுருக்கீங்க. நல்லா இருந்து யார் ஜம்முக்கு வருவாங்க? இப்போ ஜங்குக் தான் ட்ரெட்மில்லேருந்து இறங்கி உங்ககிட்ட வரான். என்ன சொல்ல? அது ஜங்குக் உங்கள் லிப்ஸை தான் பார்க்குறான். நீங்கள் தான் ஜங்குக்கோட ஃபேஸை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். அந்த லிப் பியர்சிங், அவன் ஐப்ரோவில் குத்திருக்க பியர்சிங், அப்புறம் ஹேர்லேருந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் தான் அவன் கிட்ட லீன் ஆகுறீங்க.
நீங்கள் லவ் பண்ணுவீங்களா? யார்? ஜங்கு உங்கள் நிற்க தான் பார்க்குறான். அது உங்களுக்கும் ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஜங்கு தான் உங்களை கிஸ் பண்ணிடுறான். என்ன இப்போ ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை தான் பிரேக் பண்ணுறான். மாட்டேன். ஜங்கு பாட்டுக்கு நெஞ்சு போயிடுறான். நீங்கள் தான் பின்னாடி போகிறீங்க. ஹலோ, அப்புறம் எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணீங்க? என்ன லவ் பண்ண மாட்டேன்றீங்க. இப்போ ஜங்குக்கு தான் திரும்பி உங்களை ஒரு பாலில் பின் பண்ணுறான். என்ன நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு கிஸ் பண்ணீங்க? நீ என்ன டெம்ப்ட் பண்ண, எனக்கு டெம்ப்ட் ஆச்சு. ஸோ நான் கிஸ் பண்ணேன், அவ்வளோதான். இதில் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். என்ன சொல்கிறான்? லவ் பண்ணாதானே கிஸ் பண்ணுவாங்க. போய் சொல்கிறேன், நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ இப்போ ஜங்குக்கு தான் போயிட்டு புஷ்அப் எடுத்துகிட்ருக்கான். இப்போ நீங்கள் தான் அவன் மேலே போய் படுக்கிறீங்க. ஏய், என்ன பண்ணுற? புஷ்அப் எடுக்கிறேன், இறங்கி போ அப்படின்ட்டு உன்னை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ, நான் இறங்குறேன். நான் உன்னை லவ் பண்ணலை, அப்போ நான் இறங்க மாட்டேன். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே புஷ்அப் எடுக்கிறான். இப்போ நீங்கள் தான் உங்கள் கையை ஜங்குக்கோட பனியனுக்குள்ளே விட்டுருங்க. ஏய், என்ன பண்ணுற? உனக்கு டெம்ப்ட் ஆச்சுன்னு கிஸ் பண்ணல, எனக்கு டெம்ப்ட் ஆகுது. ஸோ நான் தொடுவேன். ஸோ அவனோட பாடியெல்லாம் ரப் பண்ணுறீங்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஜங்குக்கு தான் உங்களை கீழே போடுறான். இப்போ அவன் உங்கள் மேலே ஹவர் ஆகுறான். என்ன லவ் பண்ணுறதானே? டி அடங்காதவனே, சொல்லுடா. நான் ஒன்று லவ் பண்ணலை, அப்புறம் எதுக்கு கிஸ் பண்ண? அதுக்கான ஆன்சர் நான் உனக்கு அப்போவே கொடுத்துட்டேன். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சிரிச்சுட்டே எழுந்திரிச்சு போயிடுறான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சோகமாகவே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்களும் போய் உங்கள் ரூமில் தான் படுக்கிறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கிஸ் பண்ணியிருப்பான், ஆனால் லவ் பண்ணலையா? என்ன பண்ணுறது? சரி, ஓகே. இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. அம்மா, என்னடி? உங்ககிட்ட அந்த ஜிம் கோச் நம்பர் இருக்கா? எதுக்கு? அது இன்னைக்கு ஈவினிங் ஜிம் இருக்கான்னு கேட்க மறந்துட்டேன். நான் கேட்குறேன், அதில் நானே கேட்டுக்கிறேன், நம்பர் மட்டும் அனுப்பு. சரி, ஓகே அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் ஃபோனுக்கு நம்பர் அனுப்புகிறாங்க. நீங்கள் தான் இப்போ ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, ஏய் ஜங்குக். ஹலோ, யாரு? நான் வயன். என்ன அது? நான் இனிமேல் ஜிம்முக்கு வரமாட்டேன். ஏன்னா நீ தான் அலோவ் பண்ணல, நான் இதுக்கு ஜிம்முக்கு வரணும். இன்னும் லூஸ் மாதிரி உளறிட்டுருக்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்ன? எல்லா பொண்ணுக்கிட்டையும் இப்படி தான் பண்ணுவியா? எப்படி? உனக்கு டெம்ப்ட் ஆச்சுன்னா கிஸ் பண்ணி அப்படி இல்லை. இப்போ நீ என்ன லவ் பண்ணுற? சரி, ஓகே, நான் வைக்கிறேன். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா?
ஸோ நீங்களும் ஃபோனை வச்சுட்டு நீ என்னமோ பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னவே வெறுப்பேற்றி பார்க்குறேன் நான் இல்லாமல் நீ இப்படி இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 2 days ஜிம்முக்கே போகல, ஜங்குக்கும் ஃபோன் பண்ணலை, நீங்கள் அவங்க அம்மாட்ட ஜிம் 2 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் உங்கள் அம்மா தான் உங்களை ஜிம் போக சொல்கிறாங்க. ஐயோ, உங்ககிட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனால் மாட்டிப்பேனே. அம்மா இன்றைக்கும் லீவுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம்மா, நான் ஜங்கு கிட்ட கேட்டேன், நீ போ. என்ன தம்மா வச்சுக்கிட்டு அஞ்சு போடி போகிறேன். சரி, இப்போ நீங்களும் ஜிம்முக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் ஜிம்முக்கு போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு தான் சடனாக உங்களை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். என்ன பண்ணுற? எதுக்கு 2 நாள் வரல ஜிம்முக்கு? நீ தான் என்ன லவ் பண்ணல, நான் எதுக்கு வரணும்? இப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ண? இப்போ ஜங்குக்கு தான் உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். நீங்கள் இந்த 2 நாள் இல்லாதனால ஜங்குக்கு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பான். நீங்களுமே ஜங்குக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீ லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ, நான் உனக்கு கிஸ் பண்ண பண்ணுறேன். இப்போ ஜங்குக்கு தான் உன் கண்ணவே பார்த்துட்ருக்கான். சரி, ஓகே, நான் லவ் பண்ணுறேன். அப்புறம் போய் சொன்னேன், அது என்ன ப்ளீஸ் பண்ணிக்கிறேன் தான். சாரி, நான் உன்னை லவ் பண்ணலை. என்ன இப்போ நீங்கள் தான் உன்னை கிஸ் பண்ணுறீங்க. லவ் பண்ணுறதானே? அப்புறம் பையன் என்ன, உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு, ஸோ நான் அவனை கிஸ் பண்ணுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படின்ட்டு நீங்கள் அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சரி, ஓகேடா, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நாய்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஒன் ஷாட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய். இது எப்படி கொண்டு போயிருக்கேன்னு தெரில, பாருங்கள்.